வணக்கம். இது எல்லாருக்குமே பயனுள்ள பதிவா இருக்கும்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா சில மாதங்கள், அதாவது குறிப்பா சொல்லணும்னா 7-8 மாதங்கள் முன்னாடி எனக்கு இபி பில் வந்திருந்தது. என்ன வந்ததுன்னா 28,000 வந்திருந்தது. 28,000 வந்திருக்கு, அவ்வளவுக்கு நம்ம பயன்படுத்தவே இல்லையேன்னு ரொம்ப பேனிக் ஆகிட்டு இமீடியட்டா மறுநாளே இபி ஆஃபீஸ் போயிட்டு லெட்டர்லாம் எழுதி கொடுத்தோம். அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க ஏதோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்கதா வருது. நாங்கள் வீட்டில் என்னங்க மிஸ்யூஸ் பண்ண போகிறோம், எதுக்கு இவ்வளோ பில்லு வருது அப்படின்னு நாங்கள் திரும்பவும் கேட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் போய் அதை கேட்டுகிட்டே இருந்தோம். அவங்க கம்ப்ளைண்ட் கியூவில் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. 7 மாசத்துல எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்னன்னா இது சரியாக மாட்டேங்குது, அடுத்தடுத்த வர பில்லையும் நம்ம கட்ட முடியல, அந்த ப்ராப்ளம் சரியாகாததுனால. அதை பார்த்தீங்கன்னா 7வது மாசத்துலாம் 31,000க்கு வந்துருச்சு. 36,000 எப்படா கட்டுறது? எப்போ அதிகபட்சம் 3,000 4,000 மட்டும் போயிருக்கு, அதுக்கு மேலே போனதில்லை. இது எப்படி கட்டுறது அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலுக்கு அப்புறம் சரி அப்படின்னு கூகுள் பண்ணி இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை தேடி எடுத்தேன். அது என்னன்னா 94,987 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் நம்பர். அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்து ஒரு 3 வாரத்துக்கு என்ன யாருமே வரல இவங்களும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 3 வாரத்துக்குள்ளேயே அங்கே இருந்த ஆட்கள் வந்து அந்த ப்ராப்ளமை சரி பண்ணி கொடுத்து என்னோட அந்த பில்லை அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துட்டு ஒரு 2,000 சில்லற என்னோட பில்லை மட்டும் பே பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் ஏதாவது தேவைன்னா எங்கள் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு கிடைச்ச உதவி கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.